ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டில் எப்படி பீட்ஸ் ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் வீடியோவில் க்ளே யூஸ் பண்ணாமல் எப்படி பீட்ஸ் ரெடி பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ ஒரு பவுலில் மைதா எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 கப் மெஷர்மெண்ட் இருக்கிற ஒரு கப்பு. இந்த கப்பில் வந்து 2 கப் வந்து மைதா எடுத்துக்கிறேன். இப்போ 2 கப் நான் மைதா எடுத்தேன் இல்லையா? அதில 1 கப் அளவுக்கு உப்பு வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா, அந்த 1 டம்ளர் ஃபுல்லா மைதா எடுத்துட்டு, அதில 1/2 டம்ளர் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. பாதி போர்ஷன் உப்பு எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இது போல நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா, இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு எடுத்தீங்களோ, அதே அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும். இப்ப நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி, இத நல்லா நம்ம பெசஞ்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, கொஞ்சமா நமக்கு எண்ணெய் தேவைப்படும். நான் வந்து கோகோனட் ஆயில் நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற கோகோனட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில சேர்த்துக்கிறேன். இத சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா வந்து பெசஞ்சு வச்சுக்கலாம். நல்லா நீட் பண்ணுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கை வச்சு எல்லா மாவையும் சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கோங்க. மாவு நீங்க பெசையும்போதே ரொம்ப ட்ரையா ஆகுற மாதிரி இருக்குன்னா, நீங்க கொஞ்சமா வந்து உங்க கையில எண்ணெய் தடவிட்டு, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பெசஞ்சு வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் இந்த மாதிரி. அ அதே டைம் நீங்க இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி வரணும். அதுதான் வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ப பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல குட்டி குட்டியா எடுத்து நம்ம பீட்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல எந்த ஷேப்ல வேணா நீங்க பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்டு அப்படி இல்லன்னா ஓவல் இல்லன்னா ரெக்டாங்கிள் மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸா தான் பண்றேன். நான் வந்து இப்ப பெரிய பெரிய பீட்ஸா தான் பண்ண போறேன். குட்டி குட்டியா பண்ணல. ஏன்னா என்னோட பாப்பாக்கும் ஸ்கூல்ல நெறைய பீட் ஆக்டிவிட்டிலாம் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. அதனால பெரிய பெரிய பீட்ஸ் தான் நான் வந்து பண்ண போறேன். இப்போ இன்னொன்னு ரோல் பண்ணிட்டு அத ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிட்டு, நம்ம அதையும் நல்லா ஓரத்துல ஷேப் பண்ணிக்கலாம். இது மாரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவுல அ எல்லாத்துலயுமே நான் வந்து பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போறேன் இன்னைக்கு. இப்ப நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டுறணும். காயறதுக்கு முன்னாடியே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுறணும். அதுக்கு இந்த மாரி டூத் பிக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, இந்த மாரி பெரிய ஸ்க்யூவர் ஸ்டிக் மாரி இருக்கும். இது கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பெரிய ஸ்க்யூவர் ஸ்டிக்ல தான் வந்து பண்ண போறேன். ஏன்னா பீட்ஸே நான் பெருசா பண்ணியிருக்கேன். அதனால குட்டி குட்டி ஹோல்ஸ் போடுறத விட கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் போட்டா நல்லா இருக்குங்கிறனால, பெரிய ஹோல்ஸா நான் வந்து இதுல போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதில போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஷேப்ல நான் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலயும் நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போறேன். நம்ம சேனல்ல போடுற கிராஃப்ட்ஸ் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஃபோட்டோஸ் இல்ல வீடியோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இது மாரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து காயறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸாவது ஆகும். கடையில வாங்குற க்ளே வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லயே காஞ்சிடும். இது அந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணி, காய வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ப இதுல வேணுங்கிற கலர்ஸ வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ப ஃபர்ஸ்ட்டே வந்து பீட்ஸ் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு, அக்ரிலிக் கலர்ஸ வந்து அதுல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க கூட குட்டி குட்டியா பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த காஞ்ச பீட்ஸ இந்த மாரி ஸ்டிக்ல இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா, ஈஸியா பெயிண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட உங்க கையில வந்து ஒட்டாம அழகா நம்ப பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ல நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க. 2 கலர், 3 கலர் இல்ல உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இதுக்கு மேல வார்னிஷ் ஒரு கோட் குடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த பெயிண்ட் நம்ம குடுத்த பெயிண்ட் எல்லாம் வந்து போகாது. அவ்வளோதான். இந்த மாரி நம்ம ரெடி பண்ண க்ளேல இருந்து எல்லாத்துலயுமே நான் வந்து பீட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராஸ் வச்சிருக்கேன். எனக்கு தேவைப்படும்போது நான் வந்து கலர் குடுத்து அத யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்ல இருக்கிற பொருளே வச்சு நீங்க சூப்பரா வந்து பீட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.